ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. ஒரு சங்கடகர சதுர்த்திக்கும் எங்கள் வீட்டில் உள்ள வெள்ளருக்கு விநாயகருக்கு நான் பூஜை பண்ணுவேன். இதுக்கு அபிஷேகம் எதுவுமே தேவை கிடையாதுங்க. இதுக்கு மஞ்சளில் நம்ம பன்னீர் விட்டு குழைச்சி பூசணும். அது கூடயே நம்ம அத்தரை, புனுகு, ஜவ்வாது இதெல்லாம் அந்த விநாயகர் உருவத்துக்கு சாத்திட்டு அப்படியே சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணிட வேண்டிதான். நான் எப்போவுமே குணஹர விமோசன சோஸ்திரம் படிப்பேங்க. இது எப்படி படிக்கணும், இது என்ன அப்படிங்கிறது நான் லாங் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது 11 தடவை படித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முப்பெரும் கடன் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது படிக்க படிக்க நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மனசுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே நம்ம கணபதியை தானே முதல் கடவுளாக கும்பிடுறோம். ஆனால் நம்ம தினமும் நாளை தொடங்குறதுக்கு முன்னாடியும் சரி, நம்மளுடைய எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, நமக்கு எந்த வேலை நடக்கணும்னாலும் சரி, அவருக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லாமே உங்களுக்கு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.